நியூஸ் தமிழ் கழுகு. தாவிக வேட்பாளர்கள் லிஸ்ட்ல இருக்கிறவங்கள கண்காணிக்க விஜய் தனியார் ஏஜென்சியை நியமிச்சிருக்காரா? கட்சியில ஓரங்கட்டப்பட்ட விஜய் விசுவாசிகளை செங்கோட்டையன் ஒருங்கிணைக்கிறாரா? இதுவரைக்கும் தாவேக்கவுல அமைப்பு ரீதியா 120 மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவங்கள பெரும்பாலானவங்க தான் வேட்பாளர்களா களமிறக்க போறாராம் விஜய். ஆனா இவங்கள நிறைய பேரு திமுக அதிமுகவோட அரவணைப்புல இருக்கிறதா ஆதவ் அர்ஜுனா டீம் எடுத்த சர்வே மூலமா தெரிஞ்சுக்கிட்ட விஜய், பீகார்ல பிரசாந்த் கிஷோரோட வேட்பாளர்கள் கடைசி நேரத்துல வெல போன மாதிரியான சம்பவங்களை தடுக்க வேட்பாளர்களாக போற மாவட்ட செயலாளர்களை கண்காணிக்கிற பொறுப்பை ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்ட கொடுத்திருக்கிறாராம் விஜய். இந்த நிறுவனம் தாவேக்க மாவட்ட செயலாளர்களோட நடமாட்டங்களை துல்லியமா கண்காணிச்சு விஜய்க்கு சொல்லுமா. இன்னொரு பக்கம் விஜய் விசுவாசிகள் பல பேருக்கு பொறுப்புகள் கொடுக்காம ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்காங்கன்னு தனக்கு வந்த புகார்களை செங்கோட்டையன் கிட்ட கொடுத்து சரி பண்ண சொல்லி இருக்கிறாராம் விஜய். வருத்தத்துல இருக்கிற விஜய் விசுவாசிகள் கிட்ட செங்கோட்டையனை நேரடியா பேசுறாராம். இது தாவேக்க தொண்டர்கள் மத்தியில புது உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்றாங்க. நியூஸ் தமிழ் கழுகு.